தமிழகத்தில் இன்று முதல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் கணிசமான மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பாக இருக்கு. குறிப்பாக மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகு நிறைய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக வர தொடங்கும். எந்தெந்த மாவட்டத்தில் இன்று முதல் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு வருகிற 21, 22 தேதிகளில் மழை இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் நெருங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா வட தமிழ்நாட்டில் எப்பொழுது மழைக்கான வாய்ப்பாக, அதே மாதிரி தென் தமிழ்நாட்டில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எப்பொழுது மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரி நமக்கு வானிலை இருக்க போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மாறுவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கு. அடுத்து வரப்போகிற இந்த ஒரு வாரத்துக்கு நமக்கு நிறைய இடங்கள்ல வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் இந்த மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போகுது. இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் தீவிரமடையும். முதலாவது எந்த பகுதிகளில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் தமிழ்நாடு, குறிப்பா தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் கணிசமாக மிதமான மழையாக தொடங்கி பிறகு 21, 22 தேதிகளில் கனமுதல் மிக கனமழையாக தீவிரமடையும். முதலாவது மழை தொடங்க போகிற மாவட்டங்கள் ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல முதல் கட்டமாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கு. குறிப்பாக கன்னியாகுமரி, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக ஒரு மிதமான மழையாக பதிவாக தொடங்கி அதன் பிறகு கனமுதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும். வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி வரை தொடர் கனமழை தென் தமிழ்நாட்டில் புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு. ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று முதல் படிப்படியாக உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும். அதே மாதிரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குறும்பூர், கோவில்பட்டி மற்றும் சாத்தான்குளம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ தென் தமிழ்நாட்டில் பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் தொடர் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாக போகுது. தென் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இந்த மிக கனமழை நம்ம சொல்லும் போதே எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். 10 சென்டிமீட்டர்ல இருந்து 14 சென்டிமீட்டர், 14 அல்லது 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டத்தில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். 21, 22 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல, அதே மாதிரி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் தென் தமிழகத்துல ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்காது. சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்கள்ல கனமழையும் பதிவாகும். தென் தமிழ்நாட்டில் மதுரை முதல் குமரி வரை இந்த பகுதிகள் முழுவதுமாகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அதிகரிக்க போகிறது. அடுத்ததாக தென் தமிழகத்தை தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து பார்க்கலாம். குறிப்பா வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இங்க நமக்கு 21, 22 தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை அல்லது சில இடங்கள்ல கனமழை பகுதியாக தான் இருக்கும். பெரும்பாலும் அந்த சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மழை வந்தாலுமே கூட ஒரு 15 நிமிடங்கள் மட்டும்தான் நமக்கு மழை இருக்க போகுது. பெரும்பாலும் நாள் முழுவதும் கனமழை வருமானு சிலருடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக இல்லை. 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் மிதமான மழை மட்டும் சென்னையில் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி பெரிதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கோ அல்லது ஒரு மிக கனமழை அல்லது கனமழையினுடைய தீவிரமோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. தாழ்வு பகுதியினுடைய நகர்வை பொறுத்துதான் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல அதிக அளவிலும், வட தமிழக கடலோரத்தில் குறைந்த அளவிலும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காரைக்கால் பகுதிகளிலும், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகுதியாக நமக்கு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. அப்போ நமக்கு டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர கடலொட்டிய
பகுதிகள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், இங்க நமக்கு மழையினுடைய வாய்ப்புகளாக நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை தான். ஒரு குறைந்த அளவு நமக்கு மழை வாய்ப்புகளை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். பெரிதளவில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள், அதே மாதிரி தேனி மாவட்டங்கள், இங்கெல்லாம் நமக்கு வந்து பகுதியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓரளவு வந்து மிதமான மழை அல்லது லேசான மழை வந்து நீலகிரி, கோயம்புத்தூர்ல வந்து பதிவாகும். அதே போல நமக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல சற்று கனமழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் வலுவான கனமழை வந்து தீவிரமாகும் போது தேனி மற்றும் தென்காசியிலும் வலுவான கனமழை வந்து தீவிரமடையும். ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாவதோ அதே மாதிரி தேனி, கம்பம், பெரியகுளம், போடி நாயகனூர் உள்ளிட்ட இடங்கள் இங்கேயும் நமக்கு வந்து வலுவான கனமழையானது தீவிரமடையும். அடுத்ததாக தென்காசி மாவட்டங்கள், குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தென்காசி முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தின் சில பகுதிகள் இங்க வந்து நல்ல வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 தினங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டம், பனிப்பொழிவுமே அதிகாலையில் இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா கடந்த நாட்களில் பார்த்தோம் 15 டிகிரி செல்சியஸ் அல்லது 16 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ இனி வருகிற நாட்களில் நமக்கு பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மழை வாய்ப்புகள் ஒரு லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் 21, 22 இந்த 2 தேதிகளில் வேணால் லேசான சாரல் மழை போல உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே மக்கள் வந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த கனமழை முடிஞ்சதுக்கு அப்புறமா வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது. குறிப்பாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் வாரத்திலேருந்தே நமக்கு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வருது. வருகிற வாரத்திலிருந்து அதிகாலை நேர பனிப்பொழிவுகள் எல்லாம் முடிவுக்கு வருது. இந்த மழை தீவிரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிப்பொழிவு முடிவுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தீவிரமாக தொடங்கிறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த மாதிரியான வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் இயல்பை ஒட்டி இருக்கும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை வந்து இயல்புக்கும் அதிகமாக பெய்யுமா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. இயல்பை ஒட்டி இருக்கும். குறிப்பாக நமக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது. மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கணிசமாக நமக்கு வந்து பதிவாகும். மற்றபடி வந்து வரலாறு காணாத மழை பொழிவுகளாக இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கடலோரத்தில் கண்டிப்பாக நமக்கு தீவிரமடையும். ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் சராசரியான மழை பொழிவே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.